பயமும் மிரட்டலும் ஒரு நடிகையின் வலிமிகுந்த பயணம். வணக்கம் நண்பர்களே, என் வாழ்க்கையின் தத்துவங்கள் என்ற நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சில சமயங்களில் புகழ்பெற்றவர்களின் வாழ்க்கை வெளியில் இருந்து பார்ப்பதற்கு வண்ணமயமாகவும் ஒளிமயமாகவும் தோன்றலாம். ஆனால் அந்த பிரகாசத்திற்கு பின்னால் இருக்கும் இருண்ட பக்கங்களை நாம் பெரும்பாலும் அறிவதில்லை. இன்று நாம் பார்க்கப் போகும் சம்பவம் புகழின் உச்சில் இருக்கும் ஒரு பெண் எப்படி பொதுவெளியில் பாலியல் ரீதியான மிரட்டல்களையும் அச்சுறுத்தல்களையும் எதிர்கொண்டார் என்பதைப் பற்றியது. இது வெறும் ஒரு செய்தி மட்டுமல்ல, இது சமூக வலைத்தளங்களின் இருண்ட பக்கத்தையும் ஒரு பெண்ணின் பாதுகாப்பு பற்றிய கேள்விகளையும் நம் முன் நிறுத்துகிறது. நாம் அனைவரும் அறிந்த நடிகை ரம்யா தன்னுடைய தைரியமான குணத்தால் பலரையும் கவர்ந்தவர். ஒரு காலத்தில் ரசிகர்களை கொச்சைப்படுத்தியதாக கருதி இயக்குனர் தருண் மீது ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார். அது சமூக வலைத்தளங்களில் பெரிய விவாதத்தை கிளப்பியது. ஒரு நேர்மையான விமர்சனம் ஏன் ஒருவருக்கு இவ்வளவு பெரிய அச்சுறுத்தலாக மாறியது? இங்கேதான் நமது விவாதம் தொடங்குகிறது. ரம்யா அந்த சம்பவத்திற்குப் பிறகு பாலியல் ரீதியாக அச்சுறுத்தப்படுவதாகவும் தன்னுடைய 42 சமூக வலைத்தள கணக்குகளை ஒப்படைக்க வேண்டுமென்றும் மிரட்டப்பட்டதாகவும் காவல்துறைக்கு புகார் அளித்துள்ளார். அவர் இந்த மிரட்டல்களை மிகவும் தைரியமாக எதிர்கொண்டது மட்டுமல்லாமல் அதற்கான சட்டரீதியான நடவடிக்கைகளையும் கோரினார். இந்த சம்பவம் நமக்கு என்ன தத்துவத்தைச் சொல்கிறது? 1. தைரியம் ஒரு ஆயுதம். ரம்யா தான் சந்தித்த அச்சுறுத்தலை மறைக்காமல் பொதுவெளியில் தைரியமாக புகார் அளித்தது மற்ற பெண்களுக்கு ஒரு பெரிய உந்துதல். மிரட்டல்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் பயந்து ஒதுங்காமல் அதை சட்டரீதியாக எதிர்கொள்ள முடியும் என்பதை அவர் நிரூபித்துள்ளார். 2. சமூக வலைத்தளங்களின் எதிர்மறை பக்கம். சமூக வலைத்தளங்கள் ஒரு நல்ல கருவியாக இருந்தாலும் அது எப்படி தவறான நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கான ஒரு உதாரணம் இது. சுதந்திரமான கருத்துக்களுக்கு இடம் அளிக்கும் இந்த தளங்கள் வெறுப்பு பேச்சுகளுக்கும் மிரட்டல்களுக்கும் களமாக மாறக்கூடாது. சட்டத்தின் மீதான நம்பிக்கை. இந்த வழக்கில் ரம்யாவின் புகாரின் பேரில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது சட்டமும் காவல்துறையும் பெண்களின் பாதுகாப்பிற்கு துணை நிற்கும் என்ற நம்பிக்கையை விதைக்கிறது. சமூக விரோதிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற செய்தி பொது அமைதிக்கு மிகவும் அவசியம். 4. பொறுப்புணர்ச்சி. தனிப்பட்ட முறையில் யாரையாவது சமூக வலைத்தளங்களில் விமர்சிக்கும் போது நாம் அனைவரும் ஒரு பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். நமது கருத்துக்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நண்பர்களே, இந்த ஒரு சம்பவம் நமக்கு பல பாடங்களைச் சொல்கிறது. வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் எந்த அச்சுறுத்தலையும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். சட்டத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். மேலும் நாம் அனைவரும் சமூக வலைத்தளங்களை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும். இதுவே என் வாழ்க்கையின் தத்துவங்கள் இன்று உங்களுக்கு சொல்லும் செய்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். மேலும் இது போன்று வாழ்க்கை தத்துவங்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த புதிய தத்துவத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.